இந்த கிழவி பெத்த மகனுக்காக வக்காலத்து வாங்க வந்திருக்காளேன்னு நினைக்கிறியா? நான் அதுக்கு வரல தாயி. நீயும் மானஸ்தின்னு எனக்கு தெரியாதா? நீ அம்மாவா இருந்த ஆளாக்கு நீயே உங்களோட தங்கச்சி. அவ இப்ப அம்மா ஆக போறா. ஏருசுக்காரி முத பிரசவம். எவ்வளவுதான் கோபம் இருந்தாலும் அதை காட்டுறதுக்கு இது நேரம் இல்ல தாயி. என்ன பாக்குற? என்ன நீ ஆத்தாவ மதிக்கிறது நேசம்னாக்க மறு பேச்சு பேசாம எம்பட கூட புறப்பட்டு வா. கவுண்டரையா, கடுதாச்சி வந்துருங்க. என்னங்க கடுதாசில என்ன எழுதுன்னு பார்த்து சொல்லு. ஐயா, யாரோ ஜடி எழுதிருக்காரு. உங்க சம்சாரம் வெட்டினதால மலைச்சாமி சாகலிங்களாமா. ஏதோ மூச்சு திணறி போய் செத்துருக்காரு. அதனால ஜாமீன் எடுத்தாச்சுன்னு எழுதிருக்காருங்க. எப்படி இறந்தான்னு எழுதியிருக்காரு? மூச்சு திணறி செத்துட்டானுங்களா? வணக்கம்ங்க. வணக்கங்க. நீங்க அச்சதை போட்டு ஆசீர்வாதம் பண்ணீங்கிற ஒரே காரணத்துக்காக தானுங்க நான் என் பையனுக்கு வேற இடத்துல பொண்ணு பார்க்காம இருக்கிறேனுங்க. என்ன சொல்றீங்க? உங்க மச்சான பத்தி தான் சொல்றேனுங்க. இப்ப என்னாச்சு? நிச்சயதார்த்தம் பண்ணி 6 மாசம் ஆச்சுங்க. லெட்டர் போட்டு பார்த்தா, ஆள் அனுப்பிச்சு பார்த்தா எந்த பதிலும் இல்லைங்க. எதுக்கு நேர்ல கேட்கலான்னு போனா பொண்ணை கூட கண்ணுல காட்டாம இருந்தாலும் இடக்க முடுக்க பேசுறாருங்க. ஐயா, வீட்டுக்குள்ள வடிவு அலற சத்தம் கேக்குதுங்க. அந்த பொண்ணு ஏதோ கொடுமைப்படுத்துறாங்கன்னு நினைக்கிறேங்க. கவுண்டரியா, வடிவுக்கு ஏதோ ஆபத்து போடுறீங்க. இந்த ரவுக்கு தொழில் எழுதிருக்குங்க. சின்ன போய் அம்மாவாசை உங்களை காட சொன்னானுங்க. மரியாதை கொடுக்காத வீட்டுக்குள்ள இப்படி தெரியாம நுழைறதுதான் பெரிய மனுஷனுக்கு அழகா? சம்பந்தப்பட்ட விஷயத்துல மட்டும்தான் இந்த சின்ன கவுண்டன் தலையிடுவான். எங்க அக்கா பொண்ணு வடிவு எங்க இருக்கா உடனே தெரிஞ்சாங்கன்னு அவளை சேர்க்க வேண்டிய இடத்துல சேர்த்தாகணும். பெத்தப்ப எனக்கு தெரியாதா தான் பொண்ணு எங்க எப்படி யார் கூட சேர்க்கணும்னு? அவ உடம்பு வாய்க்காக்கரையில் ஒதுங்குன்னு நினைக்கிறேன். நீதியை காப்பாத்துற பரம்பரையாச்சே, முடிஞ்சா அவ உடம்பையாவது காப்பாத்து. அவ உசுருக்கு ஏதாச்சும் ஆச்சு உன்னை உருத்தறியாம அடிச்சிருவேன். ஜாக்கிரதை. ஆம்பளை பிள்ளாமணி என்னக்கா அப்படி பாக்குற? இது முறை தவறி பிறந்த குழந்தைக்கு. ஆனா ஒரு நீயும் நினைக்கிற மாதிரி முந்தானிக்கு துரோகம் பண்ணி பொறுக்கலக்கா. இத்தனை நாள் மறைச்சு வச்சிருந்த உண்மையை சொல்றேன், என்ன நம்புக்கா. இந்த குழந்தைக்கு அப்பா ஆத்தா இல்லக்கா. நீ யார வெட்டிட்டு ஜெயிலுக்கு போனியோ அந்த மலைச்சாமி தாக்கா இதோட அப்பா.
போன மலைச்சாமியோட உடம்பு வந்திருக்குன்னு சொல்லி அத்தா ஊர் சுடுகாட்டுக்கு போனாரு. அங்க அவரோட கையில என் பேரு பச்சை குத்தி இருந்தது. அத்தா பார்த்துட்டா இருக்கு. எனக்கும் மலைச்சாமிக்கும் பழக்கம் இருந்தது. அத்தா அப்பவே புரிஞ்சுக்கிட்டு மலைச்சாமியோட குழந்தை என் வயித்துல வளர்றது தெரிஞ்ச உடனேயே நான் தற்கொலை பண்ணிக்க போனேக்கு பார்த்தாண்டா என்ன காப்பாத்தினாரு. நடந்ததை யார்கிட்டயும் சொல்லக்கூடாதுன்னு என்கிட்ட சத்தியமா வாங்கிட்டாரு. அக்கா தெருவுக்கு வந்துட்டு என்னோட மானத்தை காப்பாத்துறதுக்காக அத்தா பழிய தம்மாலேயே போட்டுக்கிட்டாருக்கா. அதனால என்ன வீட்டை விட்டே போயிட்டாருக்கா. இந்த குழந்தை தப்பா பொருந்தாலும் அது ஏன் குழந்தைக்கா. குழந்தை மேல சத்தியமா அத்தா உத்தம இருக்கா. என்ன தப்புக்கா. அத்தா உத்தம இருக்கா. என்ன தப்பு. இவளை நீ காப்பாத்துறத நினைக்காத. மேட்டுத்தால இருக்கிற உன் மச்சாங்கிட்ட இவளை ஒப்படைச்சாதான் உன் பொண்டாட்டி உனக்கு உசுரோடு கிடப்பா. என்னடா சொன்ன?
இது வரைக்கும் நாம கிணறு வெட்டுறதுக்கு தான் வெடி வச்சிட்டு இருந்தோம். இப்போதான் ஒரு குடும்பத்தையே அழிக்கிறதுக்கு வெடி வைக்கிறோம். ஜாக்கிரதையா பார்த்து வைங்கடா. வாங்க, நல்லா பார்த்து வைங்க. வெடிக்கிறதுல எந்த தப்பும் வரக்கூடாது. டேய் நில்றா. நீங்க வருவேன்னு எனக்கு நல்லா தெரியும். உன் உசுருக்கு உசுரான பொண்டாட்டியோட உசுரு இப்ப என்ற கையில் இருக்கு. அங்கே நில்றா. உன் பொண்டாட்டிய உசுரோட பார்க்க வேண்டாமா? நீ அங்கே நின்று என் பொண்ணு அனுப்பி வை. உன் பொண்டாட்டிய நான் மேல அனுப்பி வைக்கிறேன். டேய், இந்த இடம் வெடிச்சு சிதற வரைக்கும் சின்ன கவுண்டம் உள்ள போகாம பாத்துக்கங்க.
நீ என்ற பிள்ளைடா. ஐயா ஐயா என்ன ஆஸ்பத்திரி கொண்டு போறதுக்கு முன்னாடி பஞ்சாயத்து கூட்டு போனியா? நான் சாட்சி சொல்றியா? நீ பஞ்சாயத்துல போய் சாட்சி சொன்னேன்னு வை, சின்ன கவுண்டனோட மானம் உள்ளூர் மாத்திரம் தான் போகும். நீ சாட்சி சொல்லாமலே போயிட்டேன்னு வை, சின்ன கவுண்டனோட மானம் உள்ளூர் மாத்திரம் இல்ல, வெளியூர் மாத்திரம் இல்ல, கப்பல் ஏறி போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போயிடும். ஐயா என்ன சொல்றீங்க? சுவாச நிறுத்தி போடலான்னு சொல்றேன். ஐயா உன்ற விசுவாசத்தை காட்டுறதுக்கு இதை விட நல்ல சந்தர்ப்பம் கிடைக்காது தம்பி. ஐயா இதா பாக்குற, சுவாச நிறுத்தி போடு. குளத்துல விஷத்தை கலக்க சொன்னவன் நான் தான். அந்த விவகாரத்துல மலைச்சாமியை கொன்னவனும் நான் தான். மலைச்சாமியை அந்த வள்ளி பொண்ணை காதலிக்க வச்சு அவ வயத்துல குழந்தையும் கொடுக்க வச்சு குழப்பத்தை உண்டாக்குனவனு நான் தான். என்னை காப்பாத்திக்கிறதுக்காக பெத்த பொண்ணையே கொலை செய்ய முயற்சி பண்ணவனும் நான் தான். இந்த பஞ்சாயத்தை பொறுத்த வரைக்கும் தண்டனை கொடுக்க வேண்டிய பொறுப்பை உங்ககிட்டயே ஒப்படைக்கிறேன். ஐயா எல்லாரும் பேசாம போறீங்களே, எனக்கு ஏதாவது தண்டனை கொடுங்க ஐயா. ஐயா என்ன மன்னிச்சிருங்க, ஐயா என்ன மன்னிச்சிருங்க, ஐயா என்ன மன்னிச்சிருங்க. எல்லாரும் பேசாம போறீங்களா, என்ன மன்னிச்சிருங்க ஐயா. ஏதாவது தண்டனை கொடுங்க ஐயா. ஐயா எனக்கு ஏதாவது தண்டனை கொடுங்க ஐயா. ஐயா அம்மா ஐயா ஐயா எனக்கு ஏதாவது தண்டனை கொடுங்க ஐயா. அம்மா எனக்கு ஏதாவது தண்டனை கொடுங்க ஐயா. ஐயா என்ன மன்னிச்சிருங்க ஐயா, என்ன மன்னிச்சிருங்க. எனக்கு ஏதாவது தண்டனை கொடுங்க ஐயா. 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 ஐயா எனக்கு ஏதாவது தண்டனை கொடுங்க. எந்திரி. எம்பட பொண்ணை தாரவாத்து கொடுக்கும் போது என்ற கால விழுந்தது, அதுக்கப்புறம் இப்ப விழுந்திருக்க. எந்திரிப்பா. நீங்களாவது எனக்கு தண்டனை கொடுங்க ஆத்தா. ஆத்தா நீங்களாவது எனக்கு தண்டனை கொடுங்க. மச்சான், அரசாங்கம் உனக்கு தண்டனை கொடுக்க போறது என்னமோ உண்மைதான். ஆனா இந்த சின்ன கவுண்ட பஞ்சாயத்தை பொறுத்த வரைக்கும் தீர்ப்புங்கிறது ஒரு மனுஷனை திருத்துறதுக்கு தானே தவிர அழிக்கிறதுக்காக இல்ல. கண்ணுபட போகும்